ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரம்ஜான் பண்டிகை வரப்போது நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலே குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படியே முட்டை எல்லாமே செஞ்சுருந்தேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன். 1/2 கிலோ சிக்கன், 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து செஞ்சுருந்தேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் வந்து எவரெஸ்ட் சிக்கன் 65 மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 10 ருபீஸ் சின்ன பேக்கெட் தான். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் 65 வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இதை அப்படியே 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அப்படியே ஒரு பக்கம் முட்டையை வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சாச்சு. அடுத்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். 2 பிரியாணியில் 2 ஏலக்காய், 5 பட்டை, 6 கிராம்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரை செய்கிறதுனால குக்கரும் வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூடவே நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்துடலாம். பிரியாணியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. நான் 2 பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியாச்சு. 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம், தக்காளி எதுவாக இருந்தாலும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியில் இப்போ வந்து பாதி வதக்கிட்டு மீதி வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறதுக்கப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அடி பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியில் பாதி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கியாச்சு. கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸும் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனும் சேர்த்துடுறேன். சிக்கன் சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டதுக்கப்புறம் நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடணும். அப்போ தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும். மஞ்சள்தூள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம சிக்கன் சேர்க்குறோம்ல, அந்த டைமில் தான் நான் அரிசியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். சிக்கனை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள், அடிப்பிடிக்கலை. இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிச்சிருச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் அடிப்பிடிச்சிருச்சுன்னா பிரியாணி வந்து கடைசியில் அடிப்பிடிச்சிரும். நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ காரம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிறதுக்காக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து புளிப்புக்காக நான் தயிர் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் சைடெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1/4 அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2.5 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்போவும் பிரியாணி செய்யும் போது தண்ணி அளவு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ அரிசி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே அரிசியில் இருக்க தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தரன்னு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசியை எப்பவும் சேர்க்கும் போது ஒரே பக்கமாக சேர்க்கக்கூடாது. 4 பக்கம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கலரக்கூடாது. ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் மீதி இருக்க புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். அரிசி சேர்த்துறதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக வற்றி அரிசியும் பாதி வெந்துருச்சு. தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் கலர்னாலும் அரிசி உடஞ்சிரும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே முட்டையும் வெந்துருச்சு. முட்டையில் இருக்க ஓடும் எடுத்து வச்சுட்டேன். சிக்கனும் பொரித்து எடுத்துடலாம். சிக்கனும் 1 மணி நேரம் நல்லா மசாலா ஊறிடுச்சு. கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து அடியில் இருந்தாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8லேருந்து 9 பீஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் ரெடி பண்ணியாச்சு. பிரஜனும் ஒரு பக்கம் வந்து அம்மா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கும் வெள்ளரிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு அவனுக்கும் சாப்பிட கொடுத்துட்டேன். சிக்கன் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. எவ்வளோ சூப்பராக கலராக வந்திருக்கு பாருங்கள். 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்க கறியும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கன் 65யும் அப்படி நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது குக்கரும் 2 விசில் வந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணக்கூடாது. நான் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ரைஸ் ஃபுல்லாக உதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கரண்டி கீழ்ப்பாகத்தை வச்சு இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். சுட சுட சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே ஸ்வீட்டுக்கு வந்து ஜிலேபி வாங்கியிருந்தோம். ஜிலேபியும் வச்சாச்சு. எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் பிரியாணி நான் செஞ்ச மாதிரி ஒரு குக்கரில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரைஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்குன்னு. அப்படியே சிக்கன் 65 எடுத்து வச்சிடுறேன். முட்டையை எடுத்து வச்சிடலாம். வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பக்கம் ரைத்தாவும் வச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.